அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளோட அப்டேட் நம்பர் 52. நம்மளுக்கும் ஈரானுக்கும் கொஞ்சம் போட்டியாகவே இருந்தது. அவங்க இஸ்ரேல் மீது அந்த அலை வீசுவாங்க இல்லையா, ட்ரூ ப்ராமிஸ் 4. இப்போ அவங்க 54வது அலையை இப்போ லேட்டஸ்ட்டாக வீசியிருக்காங்க. நான் உங்கள் மீது 52வது அலையை வீசியிருக்கேன். நம்மளை விட 2 அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக மிஞ்சிட்டு போயிட்டாங்க. பட் இதற்கு முன்பு, அதாவது 51, 50, 51வது அலைக்கான வரைபடங்களோட எங்கெங்கே பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்றத முந்தைய பதிவில் நம்மளோட அப்டேட் நம்பர் 51ல் தெளிவாக போட்டிருந்தன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் இன்னைக்கு 16வது நாளுங்க. 2 தரப்புலையும் மாறி மாறி அடி பயங்கரமான ஹிட்டுங்க. இஸ்ரேல் தரப்பில் ஒரு 6 இடத்துல நேரடி ஹிட்டு டம்முன்னு அடிச்சிருச்சு. அந்த பக்கம் இவங்க ஃபுல்லாக ஏரியாவாக பிரிச்சுக்கிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிரித்து ஃபுல்லாக இப்போ உள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டீரியர் பகுதியெல்லாம் காவல் நிலையங்கள், செக் போஸ்ட்டு அது மாதிரிலாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட் தொடர்புடைய ஸ்பேஸ் சென்டர்லாம் மொத்தம் 3 இடத்துல இருக்குது. அது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 16வது நாள் ரொம்ப உக்கரமாக மாறி இருக்குது. ஆயுதங்கள் குறையுதுன்னு நினச்சா தாக்குதல்கள் குறையவில்லை. ஆயுதங்கள் குறைந்தாலும் தாக்குதல்கள் குறையவில்லை என்ற பதிவோடு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, பல அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால் நம்ம அதிர்ச்சியாக உள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய முந்தைய பதிவு 51வது பதிவில் நெதன்யாகு அவர்கள் உயிரோடு தாங்க இருக்கிறாங்க, வந்த பதிவுகள்லாம் ஃபேக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லப்பட்டதுக்கே எனக்கு பல முத்திரைகள் குத்திருந்தீங்க, பல கருத்துக்களை அள்ளி வீசியிருந்தீங்க. இனியோ ஒரு சில நேரத்தில் உண்மைகள் கொஞ்சம் கசக்கதாங்க செய்யும். அவரே இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, சாயந்தரம் ஒரு வீடியோ பதிவு போட்டார். அந்த வீடியோ பதிவை நீங்களே பாருங்கள். டெலகிராமில் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போ 5 விரல் இருக்கா பார்த்துக்கிட்டிங்களா, 5 விரல் இருக்கா பார்த்துக்கிட்டிங்களா, குடிக்க முடியுதா, காஃபியை குடிக்க முடியுதா, உதடு ஆடுதா, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் அவர் கிட்டத்தட்ட வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். ஏன்னா தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் ஊடகங்கள்ன்றதை விட அந்த ப்ரோ ஈரானியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இறந்துட்டார்னு சொன்ன உடனே அவங்க வீடியோ பதிவாக வெளியிட்டுட்டாங்க. ஸோ நான் திருப்பி சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, எக்ஸ்தலம் இப்போ ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்குது. அதாவது உண்மையை போலியாகவும் நம்ப வைக்கிறாங்க, போலியை உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்க. என்றைக்கோ நடந்த பதிவுகள்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டு ஆஹா இஸ்ரேலுக்குள்ளே போராட்டம், ஆட்சியே முடிய போகுது, அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அங்கே ஈரானுக்குள்ளே போயிட்டு ஆஹா மக்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ரெஜிம் சேஞ்ச் வந்துருச்சுன்ற மாதிரி அங்கேயும் வெளியிடுறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட கொண்டு சேர்த்துறது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பார்க்குற பதிவுகள் உள்ள மூளைக்குள்ளே ஏற்றிக்கிற பதிவுகள் நான் கொஞ்சம் எகெயின்ஸ்டாக சொல்லும் போது ஒரு சில மனசு கஷ்டப்பட தான் செய்யும். பட் உண்மையை நம்ம ஏற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு நானும் 100% உண்மையை சொல்லுவோமானா என்னுடைய பதிவுகளும் 20% நிறைய மிஸ் ஆகுது. ஏன்னா ஒரு சில டைமில் நான் அவசரத்தில் வீடியோ எடுத்து கெஸ் பண்ணி போடுவேன். பட் அதே அடுத்த பதிவு மாறி இருக்குன்றது நானும் அதில் உண்மை தன்மையை ஒத்துக்கிறேன். அதில் வேற அங்கே இருக்கிற சூழ்நிலை. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்தலம் என்பது இப்போ அந்த ஏஐ வீடியோ வந்ததுக்கப்புறம் நிறைய பழைய வீடியோஸ்லாம் ஃபுல்லாக போட்டு மக்கள் அப்படியே நம்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரி பதிவு அவ்வளோதான், இந்த பக்கம் இஸ்ரேல் முடிஞ்சு, இந்த பக்கம் ஈரான் முடிஞ்சு, இன்னும் 2 நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போடுறதுலாம் நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். உங்ககிட்ட உண்மை ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணுறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியாது. நிறைய பேச வரும்ல, சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருந்தெல்லாம் அவ்வளோதான், கோட்டாசாமி களத்தில் இறங்குறாரு. 14ஆம் லூயி போப் லூயி அவர்கள் கண்ணுங்களா போரை நிறுத்திடுங்க, இந்த பூ உலகில் யுத்தம் என்பது தீர்வு வரவே வராது, சாந்த ஸ்வரூபம், அமைதி மட்டும்தான் அந்த பூ உலகில் தீர்வு கிடைக்கும், அதனால் உடனடியாக போரை நிறுத்துங்கள்ன்ற மாதிரிலாம் நான் பேச்சுவார்த்தை என்னமா நடத்திட்டுமான்னு நான் சொல்லியிருக்கிறாரு. சரி தலைவரே வாங்க களத்தில் இறங்குங்க, நீங்கள் உள்ளே இறங்கினாதான் பேச்சுவார்த்தை நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க, அது உங்கள் உள் மனசுக்குள்ள அந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஓரமாக உக்காருங்க நீடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள். அப்போ அராக்சி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கேட்டீங்களாம், சீஸ்பயர் வரலான்னு சொன்னீங்களாம், பட் அமெரிக்கா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால் நாங்கள் இன்னும் 2 வாரம் போகிறோன்னு சொல்கிறாங்களா, என்னங்க உண்மையிலாங்க அப்படின்னு சிபிசி சேனல்ஸ் பேட்டி எடுத்தாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, ஏங்க இப்போதைய சூழ்நிலைக்கு நாங்கள் எந்த சீஸ்பயரும் கிடையாது, எதிரிகளை பழி வாங்குவது மட்டுமே எங்களோட ஒரே நோக்கம், நாங்கள் சிந்தப்படுகிற ஒவ்வொரு ரத்தத்திற்கும் பழி தீர்த்தே தீர்வோம், அதனால் இன்னும் அது போகும்,
நாங்கள் இந்த ரிஜிம் சேஞ்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அந்த எண்டு வரைக்கும் நாங்களா அவங்களான்னு பார்த்துடுறோம். அடித்து பிரித்து மேய போகிறோங்க, நாங்களா அவங்களா. இனி நீங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் பாருங்கள். வார் கிரைம் அவங்களாம், வார் கிரைம் கிட்ட போய் நான் என்னங்க பேச்சுவார்த்தை நடத்துறது? வந்து பொதுமக்கள் மீதெல்லாம் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து மறுபடியும் நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் ஈரானை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி செய்திகள் வரும்போது ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, முகமது பஹார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கடந்த 2 வாரத்தில் 9 தடவை வெற்றி பெற்றிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அதாவது எக்ஸ்தலத்தில் மட்டுமே தனது வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருக்கும் ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் கள நிலவரத்தையும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்கானுடைய எனர்ஜி செக்ரட்டரி ரிக்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்படின்னா இன்னும் ஒரு 3 வாரம் பக்கம் பிளான் பண்ணுறாங்களாம். ஒரு 2-3 வாரம் பக்கம் பிளான் பண்ணுறோம், அதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் முழுமையாக முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் தரப்பில் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸும் இன்னும் 2 பேர் வெளியில் வந்திருந்தாங்க. அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு 4 வாரம் பக்கம் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு மாதமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா இன்றைக்கி ஆயுதங்கள்லாம் பெரிய அளவுக்கு இறங்கி இருந்தது. ஆனால் ஈரான் மக்களோட அந்த தைரியத்தை பார்க்க முடியுதுங்க. அந்த கார்க் ஐலாண்ட் வந்து இராணுவ தளங்களை அடித்தாங்கல்ல, பக்கத்தில் கூட வீடியோ பதிவு பாருங்கள். அந்த இராணுவ தளங்களெல்லாம் அடித்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள், பெருவாரான மக்கள் வந்து நான் அந்த தீவுக்கு போகிறேன்னு இன்றைக்கி ஃபுல் டிக்கெட்டான். இது யார் அங்கே ஈரான் தரப்பில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு சில பதிவுகளும் அங்கிருந்து கிடைச்சிது. எல்லாருமே அந்த கார்க் ஐலாண்டில் போயிட்டு நான் அங்கே சேரணுன்றாங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக இருந்தால் தாக்கம் நடத்த முடியாது இல்லையா. அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய மக்கள் வந்து அந்த தீவுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறாங்களாம். டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாலுமே வேற வழியில எங்களை கொண்டு போங்கன்றாங்களாம். அந்த அளவுக்கு அந்த தீவுக்கு மக்கள் நிறைய பேர் வந்து விரைந்து செல்றாங்க. ஏன்னா இப்ப அமெரிக்காவுடைய மரைன் காப்பேரை வரேன்னு சொல்றாங்க 2500 பேர். ஒருவேளை தீவு அதை கைப்பற்றன்னு நினைச்சாங்கன்னா இது மாதிரி மக்கள் எல்லாம் ஃபுல்லா சுட முடியாதுல்ல, ஓரளவுக்கு மேல அது வந்து பெரிய வார்க்கிரம் ஆடும்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் போக நினைக்கிறாங்க. பரவாயில்ல, குண்டு போற சமயத்துல எல்லாம் ஓடி போய் ஒளியிற நேரத்துல இவங்க தைரியமா நாங்க போறோங்க அந்த தீவுக்குன்னு சொல்றதே பெரிய விஷயம்தான். நிரம்பி வழிகிறது தீவு என்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி வெளியேற்ற போறாங்க என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான தீவு வந்து விட்டது அந்த கார்க் தீவு. ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு அந்த குட்ஸ் ஒரு பெரிய போராட்டம் மாதிரி வந்து போராட்டம் இல்லை, அது வருஷம் பண்ணக்கூடியது. அந்த ரம்லானுக்கு முன்பு வாரத்தில் பண்ணுவாங்கல்ல. அப்போ எமினி அவதிக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் இன்னும் இறங்கலை, நம்ம பேசணும், அதை ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும்ல. நினச்சி பாருங்கள், எமினி அவதிகள் நாங்கள் யுத்தத்தில் நுழையில, ஆனால் கைகள் துடிக்கிறது, மனசு அடிக்கிறது, மக்கள் வா வா என்கிறார்கள், தாக்கல் தொடங்க வேண்டியதுதான், அந்த ரெட்சி கடல் பகுதி இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்க போன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் நான் களத்தில் இறங்கலை. ஆனால் ஊடகங்கள் வந்து இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா அந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இன்னும் அவங்க முடிவு எடுக்கலை. பட் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப டஃப் ஆகிடும், ரொம்ப டஃப் ஆகிடும், ரிஸ்க் ஆகிடும்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடத்தி 2 கப்பலை கொண்டு வந்துருக்கோம். இன்னும் நம்மளது வந்து ஒரு 22 கப்பல் பக்கம் இருக்குங்க இந்தியாவது. இன்னைக்கு கூட இந்தியா சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இப்போ தான் 2 கப்பல் கொண்டு வரோம், ஒன்று வந்து 16ஆம் தேதி, இன்னொன்று 17ஆம் தேதி வந்து சேருது, அதுக்கு மேலே இன்னும் ஒரு 20 பக்கம் நம்ம ஃப்ளாக் ஓர்டர் இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. முழுமையாக அவங்க உடனே எல்லாம் ஈரானை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அந்த அந்த ஃபீல்டில் இருக்காங்க. திருப்பி நம்ம போயிட்டு தொடர்ந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களும் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த விலையேற்றத்தை வந்து குறைக்கணும்னு பார்ப்பாங்க, அதாவது ஏற்றணும்னு பார்ப்பாங்க. ஒரே சமயத்தில் 20 கப்பல் அனுப்புவாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், கண்டிப்பாக அனுப்புறேன்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்கன்னாங்க. ஏன்னா நேற்று இன்னைக்கு மதிய பதிவில் கூட சொல்லியிருந்தேன், ஆராய்ச்சி அவர்கள் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து தடுத்து நிறுத்தலை, எங்கள் நட்பு நாடுகள்லாம் விட்டுட்டோம், எங்கள் எதிரி நாடுகளை மட்டும் தான் நிறுத்தணுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். அதனால் பார்க்கலாம், அவதிக்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா பெரிய ட்ரபிள். பட் அவங்களுமே எல்லா கப்பலுமே அடிப்பாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடிகிறது. இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. ஈரான் வந்து 54வது அலையை வந்து வீசியிருக்காங்க. இந்த 54வது அலையில் செஜில் MRME வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MRBM 2000 2500 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது, சாலிட் ஃபியூவல். இது ஆல்மோஸ்ட் 2 டன் வரைக்கும் வார் ஹெட்டு அப்படி அந்த பக்கம் அனுப்பியிருக்கின்றமா சொன்னாங்க. அது கொத்து குண்டுகளாக பிரிஞ்சு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்காக வீடியோ பதிவுகள், இது வந்து டெல்லவியூவில் கிடைத்த வீடியோ பதிவுகள். இந்த பதிவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், அப்புறம் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன்னா நாங்கள் நெதன்யாகு அவர்களை
குறி வைக்கிறான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இலாட்ன்ற பகுதி, இந்த சினாய் பெனிசுலான்னு சொல்லிட்டு எகிப்து பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே கூட நடத்தியிருந்தாங்க. சென்ட்ரல் இஸ்ரேல், அப்புறம் ஈஸ்ட் இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட 4 பகுதிகளும் பிரித்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த 51லேருந்து 52, 53, 54 மொத்தம் இந்த 3 வேவில் கிட்டத்தட்ட 2 வேவுக்கு மேலே பெரிய ஹிட். சென்டர் டெல்லவியூலையுமே வந்து பெரிய ஒரு தாக்கல் நிகழ்ந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த பதிவுகள் எல்லாமே இஸ்ரேலுக்குள் தாக்கல் நடத்தப்பட்ட பதிவுகள். இஸ்ரேல் வந்து இன்றைய தாக்குதலில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் காயமடைந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும், என்னப்பா அவங்க சொல்லலாம் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களாட்டுக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க வேவ் அனுப்பும் போதும் இவங்க பங்கர்ஸ் கடியில் போயிடுறாங்க. பெரும்பாலான மக்கள் பங்கர்ஸ் கடியில் போயிடுறாங்க. அதனால் அந்த உயிரிழப்புகள் வந்து பெருளவுக்கு அவங்க தவிர்க்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவங்க இது வரைக்கும் 3 நாளாக அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் இது வரைக்கும் இறந்து போனது 15 பேர் சொல்கிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் 15 பேர் பக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஹெஸ்போலா வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. ஹெஸ்போலா வீடியோ பதிவில் எல்லை பகுதியில் தொடர்ந்து எதிரிகள் முன்னேறாமல் நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம், வெளுத்து கொண்டிருக்கிறோம், தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஹெஸ்போலா தரப்பில் சொல்கிறாங்க. இங்கே ஹெஸ்போலா அடிக்க லெபனானில் சிவியராக அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சிவியராக அடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட அந்த மதிய வேலையிலே அந்த பெய்ரூட்டில் ஒரு 8 இடத்துல அடித்தாங்க. நிறைய கட்டிடங்கள் வந்து சரிஞ்சது. நேற்றே 873 பக்கம் இறப்புகள் சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஹெஸ்புல்லா இங்கே அடிக்க இஸ்ரேல் அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். திடீர்னு என்னன்னு தெரியல, இஸ்ரேல் இன்னைக்கு காசாவுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. காசாவுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஜீப்பு, ஒரு 5லேருந்து 6 பேர் கன்னோட ஹமாஸோட யூனிஃபார்ம் போட்டு வந்ததாகவும் அதனால் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மறுபடியும் காசாவும் உள்ளேருந்து தாக்கல் நடத்திட்டாங்கன்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும் அவங்களுக்கு. ஆனால் இஸ்ரேலும் சரி, எல்லாத்துக்கும் சரி, உலகத்தில் என்ன ஒரு விஷயம்னா, காசான்றது இவ்வளோ சின்ன பகுதி, என்னதான் வளைச்சி உள்ள அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை தூக்கவே முடியல. இவ்வளோ பகுதி இருக்கக்கூடிய காசாவுக்கே இவ்வளோ ரிஸ்க்கு. இவ்வளோ பெருசு நிலப்பரப்பில் ஈரானுக்குள்ளே தரைப்படைன்னு ஒன்று அனுப்பினா அதை சாதிக்க முடியுமானா 15-20 வருஷம் தாண்டும். அப்போ கூட முழுசாக முடியுமானா முடியாது. அதனால் அவங்க கடைசி வரைக்கும் தரைப்படைன்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஒன்று இந்த காவல்துறை நிலையங்கள் அது மாதிரி அடித்து ரெஜிம் செஞ்சு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை விட்டுருவாங்களான்றது இன்னும் 2-3 வாரங்கள். ஆனால் இந்த யுத்தம் என்பது வந்து சரிக்கு சமமாக இருக்குது. பெரிய தாக்குதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. டஃப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஈரான் அவங்க எளிதாக வீழ்ச்சி அப்படின்னு நினச்சாங்க. பட் ஈரான் கொடுக்குற டஃப்பெல்லாம் வந்து இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் அந்த அளவுக்கான டஃப் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, பெரும்பாலான மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, நாங்கள் கொடுக்குற சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள், ஏன் சைரன் அளித்தா கூட ஒரு சிலர் வந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு பதிவுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கூடுதல் தகவல், நேற்று இரவு ஒரு சில பகுதியில் போராட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க, பதிவுகள் அதான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த பதிவு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று இரவு முழுவதுமே அவங்க வேவாக ஒரு 2 மணி நேரம் கேப்பு, 3 மணி நேரம் கேப் அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. யார்? ஈரான் தரப்பில். எந்த கேப்பில் அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சைரன் அழிச்சாவே போதும், அங்கே ஈரான் வந்து ஒரு பக்கம் போராட்டம் நடத்துனாங்கன்னா அது பாட்டு இன்னொரு பக்கம் தாக்கல் நடத்துகிறாங்க. இங்கே ஏன் மக்கள் ஓடி தான் ஆகணும்? ஃபுல்லாக கொத்து குண்டுகளாக அடிக்கிறாங்க. கொத்து குண்டுகளாக அடிக்கும்போது யாரும் தப்பிக்கலாம் முடியாது. அதனால் ஏன்னா அவங்க ப்ரெஸ்கிரைப்டாக அடிக்கிறாங்க, இவங்க மொத்தமாக அடிக்கிறாங்க. அது வந்து பெரிய பாதிப்புகள் வரும். எனக்கு எங்கன்னு தெரியல. பட் தொடர்ந்து உடனே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மறைக்கிறாங்க, இந்த மாதிரி பதிவுகளை சொல்ல மறுக்கிறாங்க. அப்படின்னா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யார் போய் மறுக்க போகிறாங்க சொல்லுங்கள்? இல்லை நம்மளுக்கு ஏதாவது பலன் கிடைக்க போதா என்ன? அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான். அதே போல் யுஏஇ வந்து மிகப்பெரிய ஒரு அலாட் பொசிஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட போர்ட்டு பகுதியில் அங்கே கூட ஆயில் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து அல் தாஃப்ரா ஏர்போர்ட் எல்லாமே வந்து பெரிய ஹிட் அடிக்க போகிறோம், மக்களே ஓடி ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டு பெரிய ஒரு அட்டாக் நிகழ்த்தியிருந்தாங்க ஈரான் தரப்பில். ஆனால் இந்த அட்டாக்கெல்லாம் நிகழ்த்திட்டு திடீர்னு இன்னைக்கு இவங்க ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மாதிரியே வந்து லூகோஸ் அப்படின்ற ஒரு ட்ரோனை தயாரித்து, அதாவது எங்கள் நட்பு நாடுகள் மீது தாக்கல் நடத்தி எங்களுக்குள்ள பகையை உருவாக்குறாங்க, ஃபால்ஸ் ஃப்ளாகை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. பட் நீங்கள் எனக்கு இந்த இதில் வந்து எனக்கு 2 ஆங்கிளில் பிரிச்சுக்கலாம். யுஏ அடிக்கிறதுலேருந்து கத்தாரில் அடிக்கிறதுலேருந்து நீங்கள் சொல்லி தான் அடிக்கிறீங்க. ஒவ்வொரு பகுதியாக எல்லா பகுதியும் வெளியேறுங்கன்னு சொல்லி தான் அடிக்கிறீங்க. பட் அதில் எனக்கு பெருசாக டவுட் இருக்குது. ஒருவேளை அவங்க சொல்கிறது, ஈரான் சொல்கிறது வந்து குறிப்பிட்டு சொல்ல, அந்த துருக்கியில் வந்து 2 ட்ரோன் போச்சு, அதை சொல்ல விரும்புகிறாங்களா?
இல்லை அசர்பைஜான் இருக்குல்ல, அசர்பைஜான்ல ஒரு 2 தடவை வந்து ட்ரோன் போயிருக்கு, அதை சொல்ல விரும்புகிறாங்களா? அப்படிலாம் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே என்னாச்சுன்னா, அங்கே இத்தாலியினுடைய பேஸ் ஒன்று இருக்கு. இத்தாலியினுடைய பேஸ் வந்து குவைத்தில் இத்தாலியினுடைய பேஸை வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த பேஸ் வந்தவொடனே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தாலி வந்து நார்மலாகவே அவங்க லொஜக் பொஜக் மோடு கூட இல்லை, அவங்க வந்து கைப்புள்ள மோடில் இருக்கிறாங்க. நம்ம வடிவேல் ஒரு படத்தில் வந்து சொல்லுவார்ல, அதாவது இந்த ஒரு மளிகை கடை மேலே கல் எடுத்து விட்டு எரிஞ்சிட்டு, டேய் அவன் பயந்து ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமைடா, இல்லை பதிலுக்கு யாரா அடிச்சுன்னு எதிர்த்து அடிக்க வந்தானா நம்ம அவனுக்கு அடிமை, ஓடிட வேண்டியதான்ற கதை தான். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஈராக்கில் இருந்து தனது நிலைகளை பொட்டுப்படிகள்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. எப்பா நாங்களாம் இந்த ஏரியாவுக்கு வரல, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனவங்கள மறுபடியும் இன்னைக்கு வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலைகள் மீது அடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாங்கள் அடிக்கவே இல்லைங்க, இவங்களே இது மாதிரி ஏதோ ட்ரோனு செட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. கத்தாரில் குவைத்தில் அடிச்சிட்டாங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தீவிர விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது தான். ஏன்னா ஒதுங்கி போகிற இத்தாலியை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு விடுறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க வேண்டியது தான். பட் அவங்க சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏங்க உங்கள் ட்ரோனை வந்து ஒரே நாளில் இன்னும் போர் ஆரம்பித்து ஒரே வாரத்துக்குள்ளே நாங்கள் எப்படிங்க ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும், இதை வந்து ஃபால்ஸ் ஃப்ளாகாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்க. அப்படியே நம்ம தெஹ்ரான் கிட்ட போனோம் அப்படின்னா, தெஹ்ரான் வந்து ட்ரஷாத் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அங்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், ரிசர்ச் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஏற்கனவே தெஹ்ரானில் அடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாருங்கள் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் காம்ப்ளெக்ஸ் ஹேம்டான்னு சொல்லிட்டு மேலே அசர்பைசானுக்கு இந்த பக்கம் கார்னல் இருக்கும், அதாவது துருக்கி பக்கத்தில் இருக்கும், அந்த ஏரியாவில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது 2வது பதிவு பார்க்குறீங்க. 3வது பதிவு என்ன அப்படின்னா, அந்த பெருளவுக்கு இவங்க ஒவ்வொரு வேவாக அனுப்பிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் செட் பண்ணி இங்கேருந்து ஏவுற அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, அதை கண்டுபிடிச்சி அதில் அடிக்கிறாங்க. நிறைய பேர் ஓடுறாங்க. அந்த ஓடினவங்களாம் நாங்கள் தேடி வந்து அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பதிவுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அஸ்வாஸ்ன்ற பகுதி, வெஸ்ட் ஈரான்ற பகுதியில் அடிச்சிருக்காங்க. அப்போ ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் இன்னும் ஒரு சில பஜீத்தினுடைய பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ் இருக்குது. அந்த பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸினுடைய பகுதியை வந்து நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது நாங்கள் இது வரைக்கும் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலாம் அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் மட்டும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம், கடந்து போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக நம்ம உங்களுக்கு இஸ்ரேல் என்ன பிளான், அடுத்த பிளான் CO2 பிளான்றாங்க. CO2 பிளான் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ள இராணுவம் எல்லையில் நம்ம பாதுகாக்கிறாங்க, அது மாதிரி தான் அங்கே IRGC. நம்ம காவல்துறை உள்ளே இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளையே மீதியே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. அது மாதிரி அவங்க வந்து பஜீத் அப்படின்னு சொல்லுவாங்க. பஜீத் வந்து தான் அங்கே காவல்துறை மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒரு மாவட்டத்துக்குள்ளேயும் ஒரு ஹெட் குவார்ட்டர் மாதிரி இருக்குது. அங்கே கமிஷனர், SP அது மாதிரிலாம் இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி முறையில் இருப்பாங்க. அப்புறம் இந்த போலீஸுக்கெல்லாம் சென்னையில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்து நீங்கள் ஈரானுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ஈரானுக்குள்ளே இந்த மாதிரி காவல் நிலையங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. IRGCயும் தாண்டி அப்புறம் காவல் நிலையங்களில் நம்மளே ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க, செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி செக் போஸ்ட்டையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியாக தேடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி செக் போஸ்ட் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு உளவு தகவல் கொடுக்குறவங்கள 10 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டாக நாளை மறுநாள் தூக்கில் போட போகிறோன்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. இவங்களும் வந்து அடுத்த டார்கெட் கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட டார்கெட்டு நிகழ்த்தி இருக்குன்றாங்க. அந்த பூமி தாங்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ குண்டுகள், அவ்வளோ வெடிமருந்துகள் அடிச்சு அந்த தெஹ்ரான்லாம் வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் கட்டடங்களை எழுப்ப முடியுமான்ற அளவுக்கு தான் இன்னொரு காசா மாதிரி உருவாகுது அங்கே தெஹ்ரானுக்குள்ளார். அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். ஈரான் தனது 54வது அலையில் 6 டார்கெட் ஹிட் பண்ணாங்கன்னா அவங்க 600 டார்கெட் அடிக்கிறாங்க மறுபடியும். அதுங்க ஈரானுக்குள்ளார் அவங்களும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த அளவுக்கு அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் மீது. தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில. அதுவும் ப்ரெஸ்கிரைப்டாக அந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் பழைய குண்டுகள்லாம் நிறைய இருக்கும் போல். அது வந்து இப்போ ரீசெண்டாக அந்த 12 நாள் யுத்தத்தில் ஒரு 4 பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அது வேறு எங்கேயுமே பயன்படுத்தல, அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்களா என்னன்னு தெரியல. சும்மா ஒரு 3-4 நாட்களாக அந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இந்த பக்கம் போகிறது வர்றது அதே தாக்குதலாகவே இருக்காங்க அவங்க. யார்? அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும். இஸ்ரேலுக்கு இது பங்கு இல்லை, அமெரிக்காவை சொல்கிறேன் நான். B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மூலியமாகவும்
அதுவும் குறிப்பாக இப்போல்லாம் எல்லா தலைவர்களும், பெரும்பாலான தலைவர்களுக்கு 10 மில்லியன் 10 பில்லியன் மேலே விலை பேசிட்டாங்க. நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பெரிய அளவு கொடுக்குறேன், உங்களை கிரிமினல்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் நெதன்யாகு தலைக்கு விலை பேசிட்டோம், அவங்களுக்கு விலைக்கு தலை பேசிட்டோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. திடீர்னு யூகே ஓடி வந்து இந்த மாதிரி எங்களுடைய டைஃபோனும் F-35 ஃபைட்டர் ஜெட்டும் பெரிய அளவுக்கு நாங்கள் UAE, ஜோர்டன், சைப்ரஸ், கத்தார் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துட்ருக்கோம், பக்ரைன் எல்லாத்தையும் பாதுகாத்துட்ருக்கோன்னு சொல்கிறாரு. ரைட்டு தான், சைடு கேப்பில் நீங்களும் பெருமை ஓட்டிக்கிறீங்க. இப்போ ஏதோ பாதுகாத்துட்டீங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க ஈரான் அடித்தது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டீங்க. ஓகே, வழக்கமாக இதே கதையை தான் அங்கே ஜெலன்ஸ்கி கிட்டேயும் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. உங்களுடைய புலன் விசாரணையில் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிட்டிங்க. இப்போ உக்ரைனை காப்பாற்றிட்டு இப்போ இங்கே வந்திருக்கீங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தடுக்க போகிறீங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. பட் இறப்புகள்ன்றது வந்து அல் ஜசீரா சேனலில் அவங்க அதிகாரப்பூர்வ இறப்பு வந்து 1444ன்றாங்க ஈரானுக்குள்ளார. லெபனானில் 826ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஈராக்கில் அதிகமாக இருக்குது. ஈராக்கில் ஆக்சுவலாக 126ன்னு கிளைம் பண்ணுறாங்க, இவங்க வெறும் 27ன்றாங்க. இதே அல் ஜசீரா வந்து நேற்று அவங்களோட பேஜில் 126ன்றாங்க, இன்னைக்கு 27ன்றாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 42,000 சிவிலியன் யூனிட்டை அடிச்சிருக்கிறாங்க, 36,000 வீடுகள் காலி, 6,000 கமர்ஷியல் பில்டிங், 120 பள்ளிக்கூடங்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய டீச்சர்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இறப்புகள் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கான்ட்ராவர்சியாக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இன்றைக்கி தைவான் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. திடீரென்று 20க்கும் மேற்பட்ட சைனீஸுடைய போர் விமானங்கள் தைவானுடைய எல்லை பகுதியில் ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டும் வந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. இளைய சீனா, இந்த நேரத்தில் உங்கள் சீனை போடாதீங்க, இது ரொம்ப தப்பு. நீங்கள் சீனை போடுற மாதிரி இருந்தால், வீரத்தை காட்டுற மாதிரி இருந்தால் ஈரானுக்கு உதவி பண்ணி உங்கள் வீரத்தை காட்டுங்க. இப்போ ஓடி வந்து ஏமாந்துருக்கிற தைவானை இப்படி மிரட்டாதீங்க. எங்களுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை, நீங்கள் சைடில் வந்துடாதீங்க. ஒரு மாதம் கழித்து நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா என்னால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானே ஃபோக்கஸ் பண்ண முடியல. இருந்தாலும் சீனா ஓடி வந்து தைவானை இந்த அளவுக்கு தாக்கல் நடத்திடுவாங்களான்னா நடத்துவாங்க. எப்போ அப்படின்னா 3060வது வருஷத்தில் 3060வது வருஷத்தில் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இதே மிரட்டல் தான். யார் சிஜிபிங்கோட பேரம் வந்தாலும் இதே தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க தைவானை மிரட்ட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் தைவான் கொஞ்சம் பயப்படுறாங்க. தைவானுக்கு தெரியல, இதை சொல்லி தான் இத்தனை நாள் ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் சீனாவோட சீக்கிரம் வந்து பிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து யாருமே இல்லை, இந்த உலகமே வந்து எட்டி பார்த்தா கூட பிடிக்கவே மாட்டாங்க. ஒரு படத்தில், விஜய் படத்தில் அந்த சந்தானம் வந்து எப்பயாவது திருடிட்டு போவான்னு தெரிஞ்ச மாதிரி வைப்பாங்க. கடைசி வரைக்கும் திருடவே மாட்டார், கடைசியில் தான் திருடுவார். அந்த மாதிரி அப்போ கூட இவங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்கன்றது ஒரு கூடுதல் பதிவோடு இந்த பதிவு முடிக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மால் சோமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.